உள்ள ஏதோ என் மேல இருக்கிற பாசத்துல பண்ணிடுச்சு. அதுக்குன்னு எம்பிட்டு நேரம் வச்சுக்கிட்டு இருப்ப? ஆமா ஆமா, அப்படியே வஞ்சிட்டாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள குளுக்குளுன்னு தானே இருக்கும். இந்த பேச்சை விட போறியா இல்லையா? ஐயோ ஐயோ, பாத்து தொடாத நீ, தள்ளி நின்று. ஏங்க பாத்து, நீங்க கைய பிடிங்க. என்ன ராசா இப்படி போட்டு அடிச்சிருக்கானே, அவன் கைய உடைச்சு அடுப்புல வைக்க நாசமா போறவன் என் பேரனை இப்படி போட்டு அடிச்சிருக்கானே. அரசியல் அடி விழுகலாம், ஆனா வாழ்க்கையில தான் அடி விழக்கூடாது. நீங்க முதல்ல உள்ள வாங்க. எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மருந்து போடலாம் வாங்க. வேண்டாம் சிஸ்டர், இந்த காயத்துக்கான மருந்து எல்லாம் இந்த எலெக்ஷன்ல என் தொண்டர்கள் போடுவாங்க. விளையாடாதீங்க, எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க வாங்க. ஆமாங்க, அந்த இன்ஸ்பெக்டருக்கு பொண்டாட்டிக்கிட்ட சண்டையாட்டு இருக்கு, அதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன போட்டு வாட்டி எடுத்துட்டோம். மிஸ்டர் தேங்காய், உங்க மச்சா போலீஸா இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க இல்லையா? குடும்பமா ஒண்ணு சேர்ந்து என்ன பழி வாங்க பாக்குறீங்க. நீங்களா ஈஸியா பிடிங்கி போறதுக்கு இந்த அழகிறதோ புல்லோ செடியோ கிடையாது, காட்டு மரம். கோடாலிய வச்சு வெட்டினா கூட கோடாலி தான் உடையும் தவிர, நான் வச்சுக்கோங்க இந்த சதிக்கான பலன் தேர்தல்ல சந்திப்பீங்க. என் சுத்தியில வச்சு இந்த ஆள் தேங்காய சில்லு சில்லா உடைக்க போறேன் பாருங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நல்லா அடிபட்டு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க என் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு நீங்க அட்மினா இருக்கீங்களா? இப்ப ரொம்ப முக்கியம், அது நிக்க கூட முடியல உங்களால. ஐயோ, இதை விட அது ரொம்ப முக்கியங்க. இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் அதுல பதிவு பண்ணி என் தொண்டர்கள் எல்லாம் நான் அமைதியா இருக்க சொல்லணும். இல்லைன்னா அவனுங்க பஸ்ஸை கொளுத்துவானுங்க, ட்ரெயினை கொளுத்துவானுங்க, அரசாங்க சொத்தெல்லாம் சேதாரம் பண்ணுவானுங்க. மாவட்டம் முழுக்க பஸ் மறியல் பண்ணி இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க ஏன் மனசு தாங்க? ஐயோ சரி வாங்க வாங்க. நான் நிஜமா கூட முடியல உங்களால, ஒழுங்கா வாங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி.